வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோல ரெண்டு படங்கள் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமாக ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அப்புறம் என்ன ரெண்டுத்துமே டீட்டெயிலா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் அனிமி படம், அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்குதா? டேய், தமிழ் டப்பிங்ல தான்டா பல பஞ்சாயத்து நடக்கும், ஏன்டா தமிழ் டப்பிங்ல பாக்குறீங்கன்னு டென்ஷனே ஆவாங்க, கலவரமே நடக்குங்கிற மாதிரி சீரீஸ்ல நடக்கும். சரி, இந்த படத்தை தமிழ் டப்பிங் இப்படிதான் இருக்கே அப்படின்னு ட்ரை பண்ணலாமே, அதை தான் ட்ரை பண்ணேன். சர்ப்ரைசிங்கா நல்லா இருக்கு. அண்ட் இந்த டீம் உண்மையாவே அடுத்தடுத்து நிறைய அனிமி படங்களை பண்ணலாம். யுவர் நேம் வெதரிங் வித் யூ, அந்த மாதிரி ஐகானிக் படங்கள்லாம் இவங்க கிட்ட நம்பி கொடுக்கலாங்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சுப்பா. தமிழ் டப்பிங்ல நீட்டா இருந்துச்சுன்னு ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. சரி, இந்த படத்தோட பேர் என்ன? லாஸ்ட் இன் ஸ்டார்லைட்ன்ற படம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதுப்பா. ஹீரோயினுக்கு மார்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ அதுக்கான வேலைகள்ல அவங்க பிஸியா தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு அவருமே சும்மா சாதாரணமாலாம் இல்லை, அவருமே மியூசிக் பேண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளு தான். ஆனா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு சிம்பிள் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் எதர்ச்சியா மீட் பண்ணவும், அதுக்கப்புறம் இவங்க லவ் வாழ்க்கை எப்படிலாம் ஆகுது, இவங்க லவ் லைஃப் அந்த ஜேர்னி எப்படி போகுது, அண்ட் ஹீரோயினோட கனவுங்கிறது ரொம்ப பெருசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பண்றாங்க, ஸோ அவங்க ஜேர்னில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இது மொத்தம் தான் இந்த படமே. இவங்க லவ்ன்றதை மட்டுமே தகட்ட காட்டாம அவங்க லைஃப் ஜேர்னில அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அழகா காமிச்சிருப்பாங்க. இது அனிமி என்பதனால் அந்த விஷுவல்ஸ்லயே அப்படியே நம்மள அப்படியே கட்டி போட்டு உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயங்களும் நல்லாவே பண்ணுவாங்க. முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் அந்த விஷுவலே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதை எமோஷனலா கனெக்ட் பண்றது ஒரு பக்கம், அதை விட நம்மள அப்படியே அந்த இடத்துல பா என்னமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தையே ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அது கூடவே எமோஷனலான விஷயமும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்க, அதுவுமே ஒர்க் ஆச்சு. அண்ட் ஹீரோயின் ஏன் மார்ஸ்க்கு போகணுங்கிறதுல அவ்வளோ வெறியா இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, அதுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்தே ஏன் அந்த மார்ஸ் மேல அப்படி ஒரு பைத்தியமா இருக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் காட்டினது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்ல இந்த படம் உண்மையாவே கொஞ்சம் கனெக்ட் ஆக டைம் எடுத்துச்சு. என்ன ரொம்ப இப்படியே போயிடுவாங்களோ, ஒட்டவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. போக போக அந்த லவ் லைஃப் அப்படியே கொஞ்சம் பொறுமையா பிக்கப் ஆகி, அதுக்கப்புறம் இந்த மார்ஸ் மிஷன்ல தான் பல விஷயங்களை தூவி விட்டுருப்பாங்களா. நமக்கு ஸ்டார்டிங்ல சின்ன சின்னதா காமிச்சிருப்பாங்க, ஓகே இதெல்லாம் எதுக்கு சும்மா அப்படி ஃபில்லர்ஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் தோணும். அது எல்லாமே மொத்தமா கடைசியில கனெக்ட் பண்ணி காட்டும் போது கடைசி ஒரு 1/2 மணி நேரம் வந்து விஷுவலாவும் ட்ரீட்டா இருந்துச்சு, எமோஷனலாவும் நல்லா இருந்துச்சுப்பா. அண்ட் பாசிட்டிவாவும் பல விஷயங்களை காட்டினதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டுல தான் அந்த கதை நடக்குதுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான அப்ப டெக்னாலஜிலாம் என்ன இருக்கு, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ன்ற மாதிரி சில விஷயங்கள் காட்டினதுமே நீட்டா இருந்துச்சு. ஸோ ஓவரால் தமிழ் டப்பிங்குமே நல்லா இருந்துச்சு. ஒரு அழகான விஷுவலோட ஒரு அனிமி படம் ஒன்று பார்க்கணும்பா அப்படின்னாக்கா ட்ரை பண்ணுங்க, தமிழ் டப்பிங்ல கூட ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. சரி, ரெண்டாவது படத்துக்கு போவோமா? லாஸ்ட் பிரெத் அப்படிங்கிற படம். இது கடலுக்கு அடியில போய் காப்பாத்துற அந்த ஒரு சர்வைவல் படம் தான். அதான் இவங்க வேலை பார்க்கறதே பயங்கரமா இருக்கும். உள்ள போயிட்டு காப்பாத்துறது ஐயோ மாட்டிக்கிட்டாருங்கிற டென்ஷனை விட அவங்க டே என்னங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து டெய்லி நீங்க போயிட்டு வரீங்கிற மாதிரி அந்த வேலையே அவ்வளவு டஃப்பானது. ஆனா அந்த வேலைக்காக இவங்க எப்படி அசால்ட்டா அதை பண்றாங்கிறது தான் நமக்கு இங்க ஷாக்கிங்கா இருக்கும். 100 அடி 200 அடி 300 அடின்னு இவங்க உள்ள போகும்போது என்னங்கடா அசால்ட்டா போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடல் கடியில உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குற ஆட்கள். ஸோ அவங்க டைவர்ஸ் தான். அது இல்லாம எல்லாமே ட்ரெயின் ஆனவங்க தான். இந்த வேலை தெரிஞ்சே உள்ள வந்தவங்க, தெரியாம உள்ள வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு ட்ரிப்ல வந்து ஐயோ மாட்டிக்கிட்டானே எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற ரூட்லாம் இல்லை. உண்மையான அந்த சம்பவங்கிறது இன்னும் தூக்கி வாரி போடுச்சு. அப்படி அவங்க வேலை செய்யறதுக்காக எல்லாருமே ட்ரைனிங் எடுத்தவங்க உள்ள போறாங்க. கடலுக்கு அடியில இவங்க 100 அடி 200 அடி பொறுமையா போகும்போது அங்க ஒருத்தர் எதிர்பாராத விதமா மாட்டிக்கிறாரு. இப்ப அந்த ஒருத்தரை காப்பாத்த என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், இதுக்கு மேலாம் பண்ண முடியாதுப்பா, ஒருத்தரை காப்பாத்த ஒரு நாள் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் என்ன நம்பி என் டீம்ல அவங்க நான் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு, அவன் உயிரோட தான் இருக்கானா, அப்படியே இருந்தாலும் அவன் எப்படா காப்பாத்துறதுங்கிற மாதிரி அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் விட்டா காலி மர்கையா அந்த சமயத்துல என்னென்ன முடிவுலாம் எடுத்தாங்க. ஸோ அந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி அவனை காப்பாத்துறாங்க, அதுதான் மொத்த படம். அண்ட் இந்த மாதிரியான சர்வைவல் மூவிஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல கொஞ்சம் இந்த சினிமா தனங்கள்ங்கிறது நிறையவே விளையாடி இருப்பாங்க. அதாவது நார்மலா உள்ள போயிட்டு காப்பாத்திட்டு கூட்டு வர்றது ஓகே, அதுவே நமக்கு ஓகே ரியலிஸ்டிக்கா இருக்கப்பான்ற ஃபீல் வரும். பட் ஆனா இன்னும் நமக்கு அது பத்தாதே, இன்னும் ஐயோ அங்க டென்ஷன் ஏத்துறது, அங்க புது பிரச்சனை வர்றதுங்கிற மாதிரி இன்னும் நிறைய சினிமா தங்கள் ஆட் பண்ண அது நமக்கு நம்மளே அங்க மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு ஃபீல பதட்டத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். அது இந்த சினிமா லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு ஏக விஷயங்கள் ஆட் பண்ற படங்கள்ல. பட் இது அப்படி இல்லை. இது வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்குற டைப்பா தான் இருந்துச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி நெஜா ஃபுட்டேஜ்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருப்பா, அந்த இடத்த நீங்க ஃபீல் பண்ணுங்க, அங்க போய் காப்பாத்துறாங்கப்பா, இதுதான்ப்பா வேலை, இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு காப்பாத்தி கூப்பிட்டு வர ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் இந்த படம் இருக்கும். ஸோ நிறைய சினிமாத்தனமா ஆஹா ஐயோ எனக்கே அந்த பதட்டம் வரணும், நானே உள்ள மாட்டிக்கிங்கிற ஃபீல் வரணும்னா அப்படி இதுல வர்றது கஷ்டம். ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்ல ரியலா இப்படி நடந்துச்சு, இப்படிதான் அவங்க வேலை பார்க்கறாங்க, அவங்க ஒர்க் ஆஃப் நேச்சரை இப்படிதான் அங்க போயிட்டு காப்பாத்தி கூட்டு வராங்கிறத ரியலிஸ்டிக்கா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு செட் ஆகும். டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய பார்த்தவங்களுக்கு அந்த டைப்ல ஒன்று ரியலிஸ்டிக்கா பார்க்கணும்னா இது ஒர்க் ஆகும்.
இல்ல நான் எத்தனை த்ரில்லர் படம்லாம் பார்த்துருக்கிறேன், இந்த சர்வைவல் த்ரில்லர்னாலே டென்ஷன் அப்படியே ஏத்தி ஒண்ணு பண்ணுவானுங்க. கடைசியில உண்டான காயம் எங்கும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பாட்டெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடணும்னா அந்த விஷயங்கள்லாம் அதுல இருக்காது. எனக்கு இந்த படத்துல அவங்க போய் காப்பாத்தி கூட்டு வர்றது, உள்ள மாட்டிக்கிறாங்கிற அந்த விஷயம்லாம் கூட பதட்டமாக்கல. ஓப்பனிங் அவங்க ஒர்க்குக்காக உள்ள போறது, உள்ள போய் அங்க லைட் ஆன் பண்ணுவாங்க. ஹேய், இன்னமும் நைட்டு தண்ணி தாக எடுக்குதுன்னு கிச்சன் லைட் போடுற மாதிரி, என்னடா கடலுக்கடியில போய் லைட் போறீங்கிற மாதிரி அந்த மொமெண்ட் எல்லாமே சும்மா வீட்டுல கரண்ட் போனாலே ஒரு செகண்ட் பக்குன்னு இருக்கும்டா. நீங்க கடலுக்கு அடியில எப்படா அந்த மொமெண்ட்ல அந்த மனுஷன் இருந்திருப்பாரு. எனக்கு அவருடைய மைண்ட் செட் காப்பாத்த வருவாங்களா மாட்டாங்களா, நம்ம இங்க அடிச்சுட்டு போயிடக்கூடாது, நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த சமயத்திலயும் அவரை காப்பாத்திக்க சில விஷயங்கள் பண்றதுன்னு பல விஷயங்கள் பண்ணிருப்பாரு. ரியல்ல ஒருத்தர் இப்படி அனுபவிச்சு வந்திருக்கிறாருன்ற அந்த விஷயமே எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதை ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்ல இந்த படத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்ல ஒரு நான் பார்க்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தெளிவா இந்த படம் எப்படி இருக்குங்கிற அந்த மைண்ட் செட்ல போவது நல்லது. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், காப்பாத்தி கூட்டு வரும்போது நமக்கே சிலிர்த்து போயிடுங்கிற மைண்ட் செட்ல உள்ள போனீங்கன்னா ஏமாற்றமா ஃபீல் ஆகலாம். அண்ட் இந்த 2 படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோடா பிடிச்சனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.